காதல், பியார், பிரேமா, அதுக்கப்புறம் அந்த அஸ்குலஸ்க்கு நீங்க எந்த பாஷையில சொன்னாலும் வச்சுக்கோங்க, உணர்வு ஒண்ணுதான். அது வந்து என்னன்னா ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அன்பை பரிமாறிக்கிறது தான் காதல்ன்னுவாங்க. அந்த அன்போ காதலோ வந்து யாருக்குள்ள வேணா பரிமாறிக்கலாம் வச்சுக்கோங்களேன். அப்பா, அம்மா, இல்ல அம்மா, பசங்க, சிப்லிங்ஸ்குள்ள இருக்கும். ஸோ காதலோ அன்போ அது எல்லாருக்குமே பார்த்தா ஒரு மியூச்சுவலா தான் இருக்கும். பட் ஆனா இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதை வந்து ஜென்ரலா நான் நார்மலா சொல்றதை விட ஒரு சினிமா கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு சொன்ன வச்சீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும்ல. சேனல் வந்து சினிமாக்காக ஆரம்பிச்சு நான் சினிமா பத்தி பேசல வச்சீங்கன்னா அது சேனலுக்கும் நல்லது இல்லை, எனக்கும் நல்லது இல்லைனால கண்டென்ட் உள்ள இறங்கிடணும். ஸோ இந்த காதல் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஓவரால் ஒரே வேர்ட்ல என்னன்னு சுருக்கலாம்னு பார்த்தா ரிலேஷன்ஷிப்னு சுருக்கிடலாம். ரிலேஷன்ஷிப் தான் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் பல பரிணாமங்கள் வருது. அதுல என்னென்ன பரிணாமங்கள் வச்சுங்களேன், ஒன்னு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கும், இல்லைன்னா ஒரு நண்பர்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். பிடிக்காத ஒரு ஆள் கூட இருந்தே ஆகணும்ன்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் இருந்துதான் ஆகணும். ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி நிறைய வகையில இருக்கு. அதுல இன்னொரு ரிலேஷன்ஷிப் தான் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப். நாம சொல்ற இந்த காதல், கல்யாணம், கத்திரிக்காலாம். இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் பத்தி இருக்கு பாத்தீங்களா, இதை பத்தி தான் விவரிக்க போறேன். இதை பத்தி விவரிக்கிறத விட நீங்க எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, அதை வந்து சினிமா வாயிலா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேர்ந்து மக்கள் நீதி மையமோட கை கருப்போம். ஓட்டிங்ல எதுவும் பண்ண காசு எதுவும் வரல, ஓகேவா? ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஜெண்டருக்கோ இல்லைன்னா ஒரே ஜெண்டர்ல இருக்கிற ஆளுக்கோ ஏதோ ஒன்று வச்சுங்களேன். ஸோ அவங்களுக்குள்ள வர ஒரு மியூச்சுவல் கன்சர்ன் மூலயமா ஒரு லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசையும், இல்லைன்னா வந்து ஒரு செக்ஷுவலா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையும், இல்லைன்னா வந்து உங்களோட மனசுல என் மனசுல ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம்ன்ற ஆசையும் சேர்ந்து ஒரு காதலா ஃபார்ம் ஆகுறது இந்த விஷயம். ஃபார்ம் செத்தான கண்ணீர் தான் விடுவாங்க, காதலே சேர்த்து தான் உயிரை விடுவோம். இந்த மாதிரி ஒரு பாண்டிங்ல இப்படி ஆயிரம் வச்சுக்கீங்களேன். ஆரம்பத்துல இறங்கும் முதல் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பாத்தீங்க வச்சுங்களேன், பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப். இந்த வார்த்தையை வந்து நான் எங்க கண்டுபிடிச்சேன்னா, ஜிவிஎம் வந்து ஒரு ஆந்தாலஜி எடுத்தாரு. அந்த ஆந்தாலஜில இந்த வார்த்தை வரும், மச்சான் பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம இருக்கும்போது கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு இருக்காங்க வச்சுங்களேன். ஒரு லவ்னா நம்ம என்ன பண்ணிப்பாங்க, சரி ஜாலியா பேசிப்பாங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிப்பாங்க, ஹக் பண்ணிப்பாங்க, கிஸ் பண்ணிப்பாங்க, முக்கியமா ஒரு பிசிக்கல் டச் இருந்துனே இருக்கும். ஆனா இந்த பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க என்னன்னா, அதாவது அவங்க வந்து அவங்க லவ் கன்வே பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஐ லவ் யூ சொல்லிக்க மாட்டாங்க. பிசிக்கல் நாட் அலோட். ஸோ பிசிக்கல் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம இருப்பாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் அந்த லவ் வைப் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம லைஃப்லயே வந்து நிறைய பேரை பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி. பரவாயில்ல, அந்த 2 பேர் வந்து லவ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தேகப்படுவோம் பாத்தீங்களா. அவங்களுக்குள்ளே மேபி இந்த ரிலேஷன்ஷிப் ஓடிட்டு இருக்கலாம். இன்னொரு ஐகானிக் மாடல் யாரை சொல்லலாம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஆர். டிஆரோட படத்துல இருக்கிற எல்லாரையும் சேர்த்துக்கலாம். வீராசாமி கூடயும் பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் தான், இஃப் ஐம் நாட் ராங். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பாத்தீங்க வச்சுக்கீங்களா, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த லவ் வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் நோக்கி தான் போகுது. அதாவது என்னன்னா, அவங்க எமோஷனையும் ஷேர் பண்ணிப்பாங்க, அவங்க ஃபீலிங்ஸையும் ஷேர் பண்ணிப்பாங்க, பிசிக்கலாகவும் டச்சில் இருப்பாங்க. ஏன் அவங்க வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கல்யாணம் வரைக்கும் கூட புஷ் பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒன்னாவும் இருப்பாங்க. இதுக்கு சினிமா உதாரணம் இல்லை, ஏன்னா சினிமாவே இதை நோக்கி தான் ஓடினது. இந்த விஷயத்தை வந்து பர்டிகுலரா நீங்க ஸ்கூல், காலேஜ், அவங்க வீட்டில் கூட எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. இது நார்மலா இருக்கிற விஷயம் தான். அடுத்த டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், கோ டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப். டிபெண்டன்ட்னா வந்து சார்ந்து இருக்கிறது, பட் ஆனா கோனா வந்து ஒருத்தவங்களை சார்ந்து மட்டுமே அந்த ரிலேஷன்ஷிப் ஓடுறதுன்றது தான். உதாரணம் வந்து என்ன தெரியுமா, நீங்க ராஜேஷ் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த ஓகே பாஸ்ங்கிற பாஸ்கரன், சிவா மனுஷக்தி, நீ எந்த படத்தை பார்த்தாலும் ஸோ ராஜேஷ் படத்தை ஏன் நான் இதில் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் வச்சுங்களேன். இப்போ அந்த ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து ஸ்டாக் பண்றாரோ, தொடுத்துறாரோ, வாட் எவர், ஏதோ ஒன்று ஸ்டாக் தான் அதுக்கு மீனிங்க. ஸோ ஸ்டாக் பண்றாரு, அந்த பொண்ணை வந்து லவ் பண்ண வச்சிருக்காரு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சண்டை போட்டு போயிடும். இவர் என்ன பண்றாரு, இவரா தான் வாண்டடா போயிட்டு தொடுத்தி நீ லவ் பண்ணுன்றாங்க. அந்த ஹீரோயின் வந்து சரி வா உன் கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பேட்சப் போயிடுறாங்க. அதாவது இதுல ஆக மொத்தம் என்னன்னா, ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள பிரேக் ஆச்சு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் மட்டுமே தான் ஓடிட்டே இருப்பாங்க, தவிர்த்துட்டு இன்னொருத்தவங்க அப்படியே கருங்கல் மாதிரி இருந்துனே தான் இருப்பாங்க. ஸோ இவரால தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓடிட்டே இருக்கு, தவிர்த்துட்டு இவங்களால ஒரு யூஸ்மே இல்லை. இப்போ அந்த ராஜேஷ் படத்துல இருக்கிற ஹீரோலாம் இருக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஓகே எடுத்துப்போம். இப்போ உதயநிதி வந்து என்ன பண்றாரு, ஏய் வேணாம் மீரா, நீ வேணாண்டி போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு வச்சுங்களேன். மீரா வந்து ஆப்வியஸா போயிடுவாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து மறுபடியும் உதவி கூட வந்து சேர மாட்டாங்க. அந்த வாசு சரவணன் ஒன்னா படிச்சவங்க, அதுலயே வந்து ஆர்யா வந்து தமனா கிட்ட இது பண்றது வச்சுங்களேன். ஆர்யா தான் போயிட்டு வாண்டடா தமனாவோட ரிலேஷன்ஷிப்பை ஏத்துக்கிட்டே இருப்பாரு, தவிர்த்து தமனா வந்து ஆர்யா கிட்ட வரவே மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கஷ்டமான ரிலேஷன்ஷிப். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து கருங்கல் மாதிரி இருந்துட்டு நீ வந்தா வா, வராட்டி போ, நான் இப்படிதான் இருப்பேன், நீ வந்து என் லைஃபை மாத்தாத, நீ வராமனா என் லைஃபை மாத்தாதுன்னு சொல்றவங்க கிட்ட வந்து நம்மளா புஷ் பண்ணி நம்ம லவ் கொடுத்து, ஆனா அவங்க லவ் திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. கடமைக்குன்னு கொடுப்பாங்க, பட் ஆனா வந்து அது ஒரு நேச்சுரலா இருக்காது, அது ஆர்டிபிஷியலா இருக்கும். அதுல சைக்கிக்கா ஒரு கமெடியனை வச்சு அதுல காமெடி பண்ணா ஜாலியா சிரிப்பு வரும். அதே நிஜ வாழ்க்கையில் நமக்கு நடந்துச்சு வச்சுங்களேன், அழுகியோடு சேர்த்து நிறையவே வரும்.